அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட். அதாவது என்னன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க ஆன்லைன் வழியாவே நீங்க எப்படி கத்துக்கிறது? ஸோ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனமே ஒரு கோர்ஸ் மாதிரி வடிவமைச்சு, ஸோ அந்த கோர்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு, அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டும் என்ன செய்றாங்க? யுனிசெஃப் நிறுவனம், அப்புறம் என்ஐடி ஃபவுண்டேஷன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இணைஞ்சு என்ன செய்றாங்க? உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸோ எப்படி அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய நிறைய கோர்சஸையும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, பாஸ்போர்ட் டு ஏர்னிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். india.myb2e.org அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ india.myp2e.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செய்யணும், நீங்கள் வந்து முதல்ல சைன்இன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த சைன்இன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து சைன் அப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த சைன் அப் நவ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடியை கேட்கும். ஸோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கொடுங்க. சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் ஐடிக்கு வரக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் கோடை இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ பாருங்கள், என்னோட மெயில் ஐடிக்கு வந்து மைக்ரோசாஃப்டில் இருந்து ஸோ ஒரு 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 வெரிஃபிகேஷன் கோடு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோடை என்ன பண்ணுறேன், நான் வந்து உள்ளே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய மெயில் ஐடியையும் அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வெரிஃபை கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெரிஃபை கோட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இமெயில் அட்ரஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு, இந்த லாகின் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே கிரியேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். அடுத்து நான் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஸோ இன்னொரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அந்த மை ப்ரொஃபைலில் உங்களுடைய நேம், அதுக்கு வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், ஸோ உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய ஏஜு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்டர், அப்புறம் ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ப்ரோக்ராம் நேம் அப்படிங்கிறத யூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் போயிட வேண்டியதான். ஸோ கீழே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்த உடனே ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உங்களுடைய ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்கள் ப்ரொஃபைல் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உள்ளே லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து அதோடைய ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஸோ இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுமாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோர்ஸை வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு ஸோ டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த கோர்ஸில் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஸோ இதை பற்றி அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப எளிமையாக வந்து ஒரு எப்படி வந்து வேர்டு யூஸ் பண்ணுறது, எக்ஸல் யூஸ் பண்ணுறதுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நான் டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு செஷன் 1 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நோட்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த செஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த லாக் சிம்பிள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே வரும். கடைசியாக ஃபைனலாக ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கடைசியாக கேள்வியாக அது வந்து கேட்கும். ஸோ ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்துங்க, நான் வந்து வேறு ஏதாவது நான் லாக் பண்ண இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்லா மற்ற ப்ரீவியஸ் லெசன்ஸை வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த செஷன்ஸுக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு இதை சாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த செஷன் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு செஷன் 1ங்கிறத கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸோ அதை வந்து ஒரு தெளிவாக வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாம் கொடுத்து படித்து நீங்கள் எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த S1 குவிஸ் அந்த கேள்வி இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், MS வேர்ட் அப்ளிகேஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் தான், 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண உடனே அடுத்த செஷனுக்கு வந்து அது போயிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வேர்ட் எக்ஸல் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக அதை ரீட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த ஒரு சர்டிஃபிகேட் சாரி இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட்டை போய் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஸ்டார்ட் கிரேடட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஸோ எல்லாத்தையும் கலந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இப்போ சர்டிஃபிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்த கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து டேரெக்டாக எக்ஸாம்பிளாக நான் முடிச்சதுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வெப்சைட்டை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே என்ன செய்யணும், இந்த கோர்சஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்களும் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ் மை கோர்சஸ்ங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுபோக ஒரு சர்டிஃபிகேட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், இதில் வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது போக சர்டிஃபிகேட் இல்லாத கோர்சஸும் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறத நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டாக நம்ம வந்து கற்றுக்கிடணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சில கோர்சஸில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஒரு சில கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ இந்த கோர்ஸில் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அசஸ்மெண்ட்னா ஒரு எக்ஸாம் மாதிரி தான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. இதில் நிறைய கோர்சஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து உள்ளே லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை கற்றுக்கோங்க. கற்றுட்டு அதில் சர்டிஃபிகேட் சில கோர்சஸில் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்களும் வாங்கி பாருங்கள். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான
இந்த வீடியோவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய ஒரு இதுதான் வந்து இந்த பாஸ்போர்ட் டு லேர்னிங் பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டுங்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.